ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஹைதராபாத்ல அபிஷேக் சர்மா ஒரு மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருக்கிறாரு. அதிரடியா ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு போயிருக்கிறாரு. ஐபிஎல் வரலாற்றிலேயே இந்திய வீரர் ஒருத்தரோட அதிகபட்ச ஸ்கோரை எடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பான இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அபிஷேக் சர்மாவோட அந்த இன்னிங்ஸை பத்தியும், அப்புறம் இந்த 2 மேட்ச் நடந்துருச்சு. குஜராத் விசஸ் லக்னோ ஒரு மேட்ச், அப்புறம் நம்ம அபிஷேக் சர்மா அடிச்ச எஸ்ஆர்ஹெச் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச். ஸோ இந்த 2 மேட்சஸை பற்றியுமே முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. ஸ்ரீராம் வணக்கம். ஸ்ரீராம், என்ன ஒரு நாள். ஆமா, பயங்கரமா இன்னைக்கு தான் ரொம்ப எனர்ஜியா இருக்கு. சில மேட்ச் எல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பா தூங்கி ஒளிஞ்சு அந்த மாதிரி போச்சு. நீ தான் அப்பா நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அபிஷேக் சர்மா தான். நம்ம 2 மேட்ச் நடந்தாலும் ஸ்டார் நீங்க அபிஷேக் சர்மா தான். அபிஷேக் சர்மால தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே இந்தியன் பிளேயர் ஒருத்தர் அடிச்ச அதிகபட்ச ரன் இதுதான். ஸோ இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ்? ஒரு துண்டு சீட்டெல்லாம் வேற எடுத்து காமிச்சிருந்தாரு. ஐயோ, பயங்கரமா ஆடினாருங்க. அப்பா, என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் பிளே, பாலுக்கு பால் அடி அன்பிலீவபிளா இருந்துச்சு ஸ்ரீராம். நான் கெயில் அடிச்ச மேட்ச் டிவில பாத்திருக்கேன். மெக்கலம் அடிச்ச மேட்ச் நான் கிரவுண்ட்லயே பாத்திருக்கேன். பட் இதோட இம்பாக்ட் தனி ஸ்ரீராம். அப்பா, என்ன மாதிரி அடி. சான்சஸும் கொடுத்தாங்க பஞ்சாப் போலர்ஸ். ஆனாலும் நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் அபிஷேக் சர்மா. என்ன மாதிரி அடிச்சாரு. இன்ஃபேக்ட் T20 இன்டர்நேஷனல் 2 செஞ்சுரி வச்சிருக்காரு. ஐபிஎல் இதான் முதல் செஞ்சுரி அவருக்கு. என்னன்னா, டிராவிஸ் ஹெட் ஆடுறப்போ டிராவிஸ் ஹெட் ஒரு எண்ணில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு இவர் அபிஷேக் சர்மாவை கொஞ்ச நேரம். அப்புறம் கிளாசன் வராரு. கிளாசன் நின்று ஸ்ட்ரைக் அவருக்கு கொடுத்து அவர் ஆடட்டும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன பிளேயர், ஒரு யங்ஸ்டர் இவ்வளவு பெருசா அடிக்கிறார் அப்படிங்கிறப்போ சீனியர்ஸ்லாம் அவருக்கு செகண்ட் ஃபீல்டில் ஆடுறதை பார்க்கறதே பயங்கரமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆமா ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் போன வருஷமும் நிறைய இன்னிங்ஸ் டிராவிஸ் ஹெட் அந்த மாதிரி பண்ணாரு. டிராவிஸ் ஹெட் அடிக்கிறப்ப செகண்ட் ஃபீல்டில் அபிஷேக் சர்மா ஆட தயங்கல. அபிஷேக் சர்மா அடிக்கிறப்ப டிராவிஸ் ஹெட் அடிக்கிறது பார்க்க தயங்கல. இந்த சீசன் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப மறுபடியும் பாருங்க, இந்த 300 லோடிங்ல ஆரம்பிச்சிரும். மறுபடியும் அவங்க பழைய வழிக்கு வந்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவங்க நடந்ததுக்கான அவங்களுக்கு நடந்ததுலயே பெஸ்ட் விஷயம் என்னதுன்னா, ஆப்போசிஷன் 240 சொச்சம் போட்டாங்க போர்ட்ல. சோ நீங்க ஒரு வழியில தான் விளையாட முடியும். நீங்க அவுட் ஆனாலும் யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல. சோ எல்லாமே அவங்களுக்கு எதிரா போறப்போ சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்கு இதுல இருந்து தப்பிக்க. பந்த பார்த்தா அடி. அது கரெக்டா அவங்களுக்கு வரப்பிரசாதமா அமைஞ்சிருச்சு. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம சேசிங் தான் சன்ரைசர்ஸ்க்கு வீக்னஸ்னு பேசியிருக்கிறோம். ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டா அவங்களால சரியா பிளான் பண்ணி அதை எடுத்துட்டு போக முடியாதுன்னு. பட் இன்னைக்கு சேசிங் தான் கிடைச்சது. ஒரே டார்கெட் 245 அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட். நீங்க சொன்ன மாதிரி ஒரே அப்ரோச் தான். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா என்ன அப்ரோச்ல போவாங்களோ அந்த அப்ரோச்ல தான் போக முடியும் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப பெனிஃபிட்டா போயிருச்சா. மேபி ஒரு 190 200 அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா எதுவும் இறங்கி இருக்குமா பேட்டிங்? ஆனாலும் இந்த பிளேயர்ஸ் இப்படிதான் ஆடி இருப்பாங்க ஸ்ரீராம். அதாவது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இதே மாதிரி தான் ஆடி இருப்பாங்க. மேபி அதுக்கு அப்புறம் வர போற பிளேயர்ஸ் ஒரு ரெட்டியோ ஒரு கிளாஸனும் மேபி அந்த இதுக்குள்ள மாட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இவங்க 2 பேரும் இப்படிதான் ஆட போறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லா விக்கெட் அமைஞ்சிச்சு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க பஞ்சாப். அபிஷேக் சர்மாவுக்கு மட்டுமே ஒரு நோ பால் அவுட் ஆனாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் விட்டாங்க. அதுக்கு அப்புறம் இன்னொரு கேட்ச் விட்டாங்க. ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க. சோ எல்லாமே அவருக்கு சாதகமா போய்கிட்டு இருந்துச்சு. அவரோட டெக்னிக் பத்தியுமே நிறைய பேசணும். சச்சின் கூட அவரோட டெக்னிக் பத்தி தான் இப்போ புகழ்ந்து ஒரு ட்வீட் வேற போட்டிருக்கிறாரு. என்னன்னா, பாலை கீழே பேட்டை கொண்டு போய் நல்ல பெரிய ஷாட்ஸ் ஆடுறதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை ரொம்ப நல்லா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. அது டெக்னிக்கை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு யங்ஸ்டர் நம்ம பாக்குறோம், அவ்வளவு அக்ரெசிவா ஆடுறாரு. இந்தியாவோட T20க்கு இவர் போனார். இவர் ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் இருக்கு அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு ஃபார்ம்ல உள்ள வந்தார் அப்படின்னா பயங்கரமா இருக்கும்ல. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். அண்ட் இந்த வருஷம் அவர்கிட்ட அவ்வளவா ரன்ஸ் வரல. சோ ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் ஓபனர்ஸ்னு பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆர்யான்றவர் திடீர்னு யாரியா இவருன்னு பார்த்தோம், அவர் நல்லா பண்றாரு. சோ எங்கேயோ அபிஷேக் சர்மாவுக்கு மேபி ஃபீல் ஆயிருக்கலாம். சோ வந்தாரு, இது ஏன் இடம்டா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு போனாரு. அன்கொஸ்டனபிள் அவரோட இடம் இந்தியன் டீம்ல. என்ன மாதிரி சிக்ஸ் அடிக்கிறாரு. அப்படியே யுவராஜ் சிங்கை திருப்பி பாக்குற மாதிரி இருக்கு. யுவராஜ் சிங் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் பாக்க அவர் அடிக்கிற சிக்ஸஸ். பட் இவர் நாட் டூ ஃபார் பிஹைண்ட். அவரோட சிஷ்ய புள்ளதான். ரொம்ப நல்லா விளையாட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க பெற்றோர் முன்னாடி அவர் அடிச்சதை பார்க்கும்போது இன்னும் நமக்கெல்லாம் நிகழ்ச்சியா இருந்துச்சு. அவர் பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல லாஸ்ட் 5 மேட்ச்ல 51 ரன் தான் எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு செஞ்சுரி. அந்த லாஸ்ட் 5 மேட்சாவுமே அந்த பேப்பரை பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாராம். திஸ் ஒன் இஸ் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மி அப்படிங்கிற அந்த பேப்பரை இவர் நம்ம டிராவிஸ் ஹெட் மேட்சுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாரு, அப்பா பரவாயில்ல ஒரு ஐடியா இன்னைக்காச்சும் எடுத்து காமிச்சிட்டாரு அப்படின்னு.
ஆமாங்க. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே இப்படி இப்படி காட்டுவாரு. ம். இப்படின்னா வந்து எனக்கு இன்னிதான் அர்த்தம் தெரிஞ்சு. ரோமன் நியூமரல்ல இது வந்து 50யாம். ஓஹோ! சோ 50 ம். அடிச்சப்பலாம் இத காட்டிக்கிட்டு இருந்தாரு. ம். 100க்கு என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தா, உள்ள ஒரு சீட் இவ்வளவு நாள் அப்ப கேரி பண்ணியிருக்காரு அவரு. அடிக்கிற அன்னைக்கு அத வெளிய எடுக்கணும்னு. அவர் லாஸ்ட் சீசன்லயும் உள்ள வச்சிருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆமாமா. பாவம். ஒரு 2 சீசனா வந்து உள்ள இருந்த சீட்டுக்கு வந்து இன்னைக்கு தான் வேல வந்திருக்குது வெளிய. அதுவும் இந்த மேட்ச்க்கு முன்னாடி அவர் இந்த சீசன் 6ஏ அடிக்கல. ஸோ அதுவே ஒரு சர்ப்ரைஸ். ரொம்ப ஒரு நல்ல இன்னிங்ஸ். அப்புறம் வந்து அவர் பேசும்போது முக்கியமா பார்த்தோம் அப்டின்னா, ஒரு விஷயத்த சொன்னாரு. சன்ரைசர்ஸ் வந்து 4 மேட்சா வந்து கன்டினியூஸா தோத்துட்டோம். இந்த தோல்வியில இருந்து இந்த டீம வந்து மீட்கிறதுக்கு என்னால என்ன முடியுமோ பண்ணணும். டீம திரும்பி வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. நம்ம அடிக்கடி நெறைய மேட்ச் அப்ப பேசுறோம். இன்ஸ்பைரிங்கா ஒரு பிளேயர் ஆடணும், இன்ஸ்பைரிங்கா ஒரு பிளேயர் ஆடணும்னு. அந்த இன்ஸ்பைரிங் நாக் இதுதானே. இந்த மாரி தானே இருக்கணும். இவ்ளோ டாமினன்ட்டா. அதுதான் ஸ்ரீராம் இருக்கணும். அண்ட் இன்னொன்னு என்னதுன்னா, இந்த மாரி டீம்ஸ் வந்து நல்லா பண்ணாம இருக்கிறப்ப, ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு பிளேயர்னா, அவர் வந்து டீம வந்து இன்னைக்கு ஒரு நாள் காப்பாத்திட்டேன்ற அவர் வந்து மத்தவங்கள இன்ஸ்பயர் பண்றாரு. அப்சல்யூட்லி கரெக்ட் நீங்க சொல்றது. சோ இந்த இன்னிங்ஸ் வந்து பேட் கமின்ஸோட டீம இன்னும் ஃபர்தர் எடுத்துட்டு போகும். அண்ட் அகைன் வந்து நெறைய பேரு கமெண்ட்ரில நீங்க எல்லாருமே அவர பாராட்டி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நெறைய புகழ்ந்துகிட்டே இருந்தீங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயர் பேசுறப்போ சொன்னாரு, இது அவுட் ஆஃப் த வேர்ல்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாரு. அவரும் பயங்கரமா புகழ்ந்துட்டு இருந்தாரு. அப்புறம் பேட் கமின்ஸ் நான் வந்து இவரோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றாரு. ம். இல்லைங்க. ஸ்ரேயஸால பாவம் என்ன பண்ண முடியும்? பட் ஒரு 2 ட்ரிக்க மிஸ் பண்ணாங்க. ம், ஸ்ரேயஸ் இந்த பர்ட்டிகுலர் கேம் வந்து ம், அபிஷேக் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் விளையாடினாரு. நத்திங் டூ டேக் அவே. பட் ம், ஸ்ரேயஸ் என்ன பண்ணியிருக்கலாம்? ம், 240 உங்க ஸ்கோர் போர்ட்ல இருக்கு. அப்ப நீங்க வந்து அ போலிங்க டிஃபென்சிவா நீங்க எடுத்துட்டு போயிடலாம் எடுத்த உடனே. ம், சோ அவங்களோட பெஸ்ட் டிஃபென்சிவ் பவுலர் யாரு? இந்த சீசன் ஜெயிச்ச மேட்ச் டிஃபென்சிவா பவுலிங் போட்டு ஜெயிச்சு குடுத்தது வைஷாக் விஜயகுமார். ம், 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 இன்ஃபாக்ட் அவங்க பேட்டிங் ஆடிக்கிட்டு இருந்தப்ப அவர் பேட் அப் பண்ணியிருந்தாரு. நான் ம்ஹ்ம், நினைச்சேன் சரி இம்பாக்ட் சப் அறிவிப்பு வந்துரும். சோ ம், அவர் ரெடி ஆகுறாருன்னு. பட் ம். அதுக்கப்புறம் அட்டாக்கிங் பவுலர் வேணும், ஸ்விங் பவுலர் வேணும்னு சொல்லிட்டு யஷ் தாக்கூர் எடுத்துட்டு வந்தாங்க. உண்மதாங்க. அது பெரிய மிஸ் ஃபயர் அவங்களுக்கு. ம், யஷ் தாக்கூர் விக்கெட் எடுத்தாரு பட் நோ பால் அதெல்லாம் ஓகே. பட் நீங்க டிஃபென்சிவா போகணும்னா உங்களோட பெஸ்ட் டிஃபென்சிவ் பவுலர் வைஷாக் விஜயகுமார் இந்த சீசன் ஒரு மேட்ச் ஜெயிச்சு குடுத்தாரு. அவரை ம், எடுத்திருந்தா மேபி திங்ஸ் டிஃபரெண்டா இருந்திருக்கலாம். ம், அட்லீஸ்ட் ரன் ஃப்ளோவ கட் பண்ணிருப்பாரு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கு அன்னைக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு எவ்வளவு நல்லா போட்டார் ருதர்ஃபோர்டுக்கு. ம், சோ அந்த மாதிரி வேற ஏரியா ஆஃப் த ஃபீல்ட ஆக்சஸ் பண்ண வச்சிருப்பாரு வைஷாக். அது வந்து ஒரு ட்ரிக் மிஸ்ட். ம், அது ஒரு பெரிய கால். மேட்ச் டிஃபைனிங் காலா இருந்துச்சு. இம்பாக்ட் சப்ப சரியா சூஸ் பண்ணல. இன்னொன்னு அப்புறம் என்னதுன்னா, ம், மேக்ஸ்வெல், லாக்கி ஃபெர்குசன் போனது ஒரு பெரிய லாஸ். ம், சிஎஸ்கே கேம் அவர் தான் நல்லா போட்டிருந்தாரு. ம், பட் இன்னொன்னு என்னதுன்னா, மேக்ஸ்வெல் 3 ஓவர் 40ன்னு நீங்க பார்க்கலாம். பட் ம், மேக்ஸ்வெல் ரொம்ப நல்லா அவருக்கு அப்பதான் சண்டை வந்துச்சு. ஹெட் ம், வந்து மேக்ஸ்வெலோட சண்டை போடுறாரு, ஸ்டாய்னிஸோட சண்டை போடுறாரு. ம், நமக்கெல்லாம் 3 ஆஸ்திரேலியன்ஸ் அடிச்சுக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ம், இன்னொரு ஓவர் குடுத்துருக்கணும் மேக்ஸ்வெலுக்கு. ம், ஒரு ஓவர் இருந்துச்சு. போடு ம். அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். இந்த ஓவர்ன்னு அங்க ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணாரு. அண்ட் ஸ்டாய்னிஸ் ம். லாக்கி ஃபெர்குசன் இன்ஜர்ட். அந்த ஓவர் கண்டினியூ பண்ண ஸ்டாய்னிஸ் 4 பால்ல வெறும் 6 ரன் தான் குடுத்தாரு. அவருக்கு அதுக்கப்புறம் போலிங்கே குடுக்கல. சஷாங்க் சிங்க்கு 2 ஓவர் குடுத்தாரு. ஸ்டாய்னிஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி அங்கேயும் ஸ்ரேயஸ் வேற ஏதாவது பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. இதுதான் அதான் இந்த மாதிரியான மேட்சஸ்ல பேட்டர்ஸ் இவ்வளவு டாமினண்டா போறப்போ பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதா ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை காமிச்சா அவங்களை இன்னும் நம்பலாம். நீங்க சொன்ன மாதிரி 3 ஓவர்ஸ் 40 அப்படிங்கிறது இந்த கேமோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவ்வளவு பெருசா நம்ம எடுத்துக்கணுமா? இன்னும் ஒரு ட்ரை ஆமா. பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கு. கரெக்ட். அண்ட் செஹலும் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாரு. காட்டன் போல்ட் அவரே மிஸ் பண்ணாரு. அந்த மாதிரி போலருக்கும் நீங்க மறுபடியும் குடுக்கணும். அண்ட் சஹல் வந்து ஆப்வியஸ்லி வந்து அவர் வந்து நான் ட்ரை பண்ணி விக்கெட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத விட பேட்டரை தப்பு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விக்கெட் எடுப்பாரு. இல்ல ஸோ அதான் அப்படிதானே வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்ரேயஸ் அந்த மேட்ச் அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி பூரனுக்கு பண்ணாரு. பூரன் ம், செம்ம அடி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ம், செஹலுக்கு இன்னொரு ஓவர் குடுத்தாரு. 5 பால் அடி வாங்கி 6வது பால் விக்கெட் எடுத்தாரு செஹல். சோ அந்த நம்பிக்கை காமிச்சிருக்கலாம். ஏன் இன்னைக்கு நடந்த முதல் மேட்ச்ல பூரன் அந்த அடி அடிச்சாரு. ம், கடைசியில எப்படியோ பூரனோட விக்கெட் எடுத்து கேம்குள்ள வந்தாங்க தேங்க்ஸ் டு ரஷீத் கான். ம், ம், அந்த மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. 6 பால் 6 ரன் வரைக்கும் போயிருக்கவே கூடாது அந்த மேட்ச். பட் ம். எதனால? திடீர்னு ஒரு ஸ்பின்னர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ண முடியும்ன்றத காமிச்சாரு. அண்ட் பஞ்சாபோட கேப்டன்சி பத்தியெல்லாம் பேசணும். நீங்க சொன்ன மாரி பவுலிங் ரொட்டேஷன் நானே இன்னைக்கு கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன்னு ஸ்ரேயஸ் ஐயரே பேசியிருக்கிறார் ம். போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல. அண்ட் அகைன் வந்து அந்த ஃபீல்டிங் கேச்சஸ் வந்து டிராப் பண்றது அப்படிங்கிறது நம்ம சிஎஸ்கே அகைன்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம். சிஎஸ்கே எவ்வளோ பயங்கரமா டிராப் பண்ணாங்களோ, அதே அளவுக்கு ஈக்குவலா வந்து போட்டி போட்டு வந்து இவங்களும் டிராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கேப்டன்சி நல்லா இருக்கு, டீம் பேட்டிங் நல்லா இருக்கு. எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிற டீம். இது சின்ன வீக்னஸா இருந்து பெருசா கேம்ஸ மாத்துதோ அவங்களுக்கு? இருக்கலாம் ஸ்ரீராம். சிஎஸ்கே ம், மேட்ச்ல தப்பிச்சாங்க. பட் எல்லா மேட்சும் நடந்தா இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு போயிருக்க கூடாதுங்க. ம், அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எப்போ பவர் பிளேலயே இவர் எடுத்தாரு. அது நோ பால் ஆயிருச்சு. ம். அதுக்கப்புறம் ஸ்டாய்னிஸ் ஒரு கேட்ச் விட்டாரு. அவ்வளவு கஷ்டமான கேட்ச் கிடையாது. அதே பால்ல ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த இன்னிங்ஸ் வந்து ஆரம்பிச்சா ஒரு பேக் டூ ஃபார்ம் திரும்பியும் வந்து எஸ்.
அந்த டேபிள்ல ஒரு சண்டை போடுறதுக்கு கூட்டு வந்துருவோமா? அதான் நேத்திக்கு நான் சொன்னேனே பாயிண்ட்ஸ் டேபிள்ல இவங்க எப்படியா சிஎஸ்கே விட கீழ இருக்காங்கன்னு நெனச்சேன். சோ மேல வந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து பஞ்சாப் கேம் மட்டும் இல்ல. நம்ம வந்து ஈவ்னிங்கும் ஒரு மேட்ச் நடந்துருந்துச்சு. ரொம்ப நல்ல மேட்ச். லக்னோ விசஸ் ஜிடி. அண்ட் ஜிடி மேட்ச் கைய விட்டு போகுதோ அப்படின்னு நெனைக்கிறப்போ, கடைசில இழுத்து புடிச்சு அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா வந்து கொண்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதுல என்னன்னா, டெத் ஓவர்ஸ்ல வந்து அவ்ளோ ஸ்பின்னர்ஸ நம்ம வந்து ரஷீத் கான இறக்குறாரு. வாஷிங்டன் சுந்தர இறக்குறாரு. வாஷிங்டன் சுந்தர் அவ்ளோ அவ்ளோ பயங்கரமா போடுறாரு. டாட்ஸ் அவ்ளோ போடுறாரு. மில்லர்லாம் மிரண்டு போயிட்டாரு. ஆமா லோ கெப்ட் விக்கெட். அதாவது 2 இன்னிங்ஸ்லயுமே ஒரே ஃபீச்சர் தான் இருந்துச்சு. மொத ம், 10 ஓவர் எவ்வளவு ரன்ஸ் வருதோ, அடுத்த 10 ஓவர் பேட்டிங் ரொம்ப கஷ்டமாச்சு. ம், சொர சொரன்னு இருந்துச்சு பாலு. இப்ப சொர சொரன்னு இருந்துச்சு பிட்ச். இவங்க வந்து பியூட்டிஃபுல்லா அஸ்திவாரம் அமைச்சிருந்தாங்க. சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். சேர்ந்தாப்புல 3 விக்கெட் விட்டாங்க. ம், அவங்க சாய் சுதர்ஷன் அவுட் ஆன அடுத்த ஓவரே கில் அவுட் ஆன அடுத்த ஓவரே சாய் சுதர்ஷன் அவுட் ஆனாரு. சோ புது பேட்டர்ஸ் கஷ்டப்படுற பிட்ச். ம், அவங்க இருந்த ஸ்டார்ட்டுக்கு நிச்சயமா 200 வந்திருக்கணும். 200 வந்தா மேட்ச ஜெயிச்சிருக்கலாம். அந்த ம். 180ல மாட்டுனாங்க. நிக்கலஸ் பூரன் என்னமா ஆடினாரு. மார்க்ரம் என்னமா ஆடினாரு. சோ கேம் அங்கேயே கைவிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சது ஒரு ஒரு பாசிட்டிவ் நெட் ரன் ரேட் அடிப்படையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு இல்ல. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு இதுவா தான் இருக்கும்ல. பெரிய பாசிட்டிவா ம். தான் இருக்கும். அண்ட் ஆமா. சாய் சுதர்சன் நம்ம வந்து வாய் வலிக்க பேசிட்டோம். ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பேசுறோம். அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு 50. இப்படி ஒரு பிளேயர பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு இவ்ளோ கன்சிஸ்டன்சியோட ஒரு பிளேயர பார்த்து ரொம்ப நாள் ஆச்சோ. டயர்டே ஆவாதுங்க அவருக்கெல்லாம். ம், அந்த மாரி ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்றாரு. என்ன வொர்க் எத்திக்ங்க. நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு அவரோட பிராக்டிஸ் பண்ற ஒரு பிளேயர் கிட்ட நான் பேசினேன். ம், காலையில 6 மணிக்கு கிரவுண்டுக்கு வந்தாருன்னா, ம், அ 9 மணி வரைக்கும் பிராக்டிஸ். ம், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். ம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுவாராம். ம், அதுக்கப்புறம் ஜிம்மு. அதுக்கப்புறம் மத்தியானம் திரும்ப ஒரு 3 மணி நேரம் பேட்டிங்கு. அதுக்கப்புறம் திரும்ப ட்ரெய்னிங்கு. ம். அதுக்கப்புறம் தான் கிரவுண்ட விட்டு கிளம்புவாராம். ஸோ அவ்வளவு அதிகமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால தான் அது வந்து நம்ம ஃபீல்டுல பார்க்க முடியுது. அதோட ரிசல்ட்ட. ஸோ பெரிய இந்தியன் டீமுக்காக ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. சில விஷயங்கள்லாம் சரியா அமைஞ்சு, சரியான இடம் அவருக்கு 250 ஆல்ரெடி அடிச்சிருக்காரு இந்தியாக்காக. அது சரிதான். பட் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இன்னும் வந்து வரணும். இந்தியன் டீம் அவர யூஸ் பண்ணணும் இல்லையா? பயங்கர டிராபிக் ஜாம் ஸ்ரீராம். நீங்க சிஎஸ்கேக்கு மட்டும் இந்த கேள்விய பயங்கரமா கேட்பீங்க. ஏன் யங்ஸ்டர்ஸ கூட்டு வந்து பெரியவங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னைக்காவது இந்தியன் டீம பார்த்து இது கேட்பீங்க? அங்கேயும் அதே கதை தானே. அது வந்து இந்தியன் டீம் வந்து அடுத்த ரவுண்ட்ல வச்சுக்கலாம். அது வந்து சரி வேற ஓகே. டோர்னமெண்ட்ல வச்சுக்கலாம். இல்ல சிஎஸ்கே நல்லா பண்ணாதப்ப சாஃப்ட் டார்கெட்டா நீங்க வந்து நல்லா மசாலா தூவுறீங்க உங்க கேள்விகள்ல. ம். இதே கேள்வி மத்த நேரத்துல தான் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு உங்க மேல ஒரு விமர்சனம் வச்சேன் ஸ்ரீராம். அபிஷேக் சர்மா பத்தி பேசுறப்போ இன்னொன்னு மறந்துட்டேன். அவர் வந்து பேசுறப்போ வந்து யுவராஜுக்கும் நம்ம சூரியகுமார் யாதவுக்கும் தேங்க் பண்ணாரு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. யுவராஜ் வந்து அவரோட கரியர்ல அபிஷேக்கோட கரியர்ல ரொம்ப முக்கியமான ஆள் இல்லையா? அது அது இத பத்தி முன்னாடியும் பேசியிருக்காரு. யுவராஜ் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு. பட் சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஸ்வீட். ஏன்னா ம். இந்தியாவோட T20 கேப்டன் அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வருது. சோ பிளேயர்ஸ நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல வச்சுக்கிறாரு. பிளேயர்ஸோட டச்ல இருக்காருன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா யுவராஜ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் வந்து ரிட்டயர் ஆன பிறகும், இவர் மட்டும் இல்ல. இதே மாரி வேற சில பிளேயர்ஸுக்குமே அவர் வந்து மென்டர் பண்றாரு, கைட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் ம். பார்க்க நல்லா இருக்கு. ஸோ ஓகே 2 நல்ல மேட்ச் சாட்டர்டே பார்த்துருக்கிறோம். ஒரு மேட்ச் வந்து நல்லா இழுத்து புடிச்சு கொண்டு வந்தாங்க குஜராத். இன்னொரு மேட்ச் வந்து ஒரு பயங்கர என்டர்டெயின்மென்ட்டான ஒரு மேட்ச்சா அமைஞ்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய். தேங்க் யூ.